In this video, we'll discuss about amino acid and other classification. Amino acid அப்படின்னா என்னென்னா இட் இஸ் எ மைக்ரோபயோமாலிகுல்ஸ். ஏன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸுக்கு வந்து 20 அமினோ ஆசிட் தேவைப்படுது. அதனால் இது வந்து ஒரு மைக்ரோபயோமாலிகுல்ஸ். இதை வந்து மீத்தேன் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா த ஸ்ட்ரக்சர் சிமிலர் டு மீத்தேன்ஸ். இது வந்து CH4 இஸ் த ஃபார்முலா ஃபார் மீத்தேன். அது மாதிரியே சிமிலராக இருக்கும். ஆனால் ஒரு ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கும் NH2. அனதர் ஹைட்ரஜன் வந்து கார்பாக்சி குரூப் இருக்கும். ஒரு ஹைட்ரஜன் வந்து சேம் அதேவே இருக்கும். ஆனால் வந்து இந்த இதை பொறுத்து தான் நம்மளுக்கு 20 டைப் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்குது. கிளாசிஃபிகேஷன் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதில் இருக்க அமினோ மற்றும் கார்பாக்சி குரூப்பை வச்சு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இஃப் மோர் தென் 1 கார்பாக்சி குரூப்னா அதுக்கு நேம் வந்து அசிட்டிக் அமினோ ஆசிட். இஃப் மோர் தென் 1 அமினோ குரூப்னா அதுக்கு நேம் வந்து பேசிக் அமினோ ஆசிட். அசிட்டிக் அமினோ ஆசிட்டுக்கு எக்ஸாம்பிள் glutamic acid, aspartic acid. Basic amino acidic example lysine, arginine. Amino group and carboxy group equal இருந்ததுன்னா வந்து neutral amino acid, example glycine and serine. Next, ability of synthesis. That amino acid are classified into essential amino acid and non-essential amino acid. எசென்சியல் அமினோ ஆசிடுங்கிறப்ப நம்ம பாடி வந்து சிந்தசிஸ் பண்ணாது, த்ரூ டயட் வந்து நம்ம எடுத்துக்கணும். மஸ்ட் பி ப்ரெசண்டட் இன் அவர் டயட். இது வந்து அவர் பாடி கேனாட் சிந்தசைஸ். அதுவே நான் எசென்சியல் அமினோ ஆசிட் அப்படிங்கிறப்ப நம்ம பாடி சிந்தசிஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் குளுட்டாமிக் ஆசிட், அஸ்பார்டிக் ஆசிட், அலனின். இதுக்கு எக்ஸாம்பிள் ட்ரிப்டோஃபன், மெத்தியோனின் அண்ட் பினைலலனின். ஒன் மோர் கேட்டகரி இருக்குது செமி எசென்சியல். அது வந்து சம் குறிப்பிட்ட பீரியட் அப்போ, சம் ஸ்பெசிஃபிக் ஸ்டேட் அப்போ தான் வந்து தேவைப்படுது. சம் க்ரோத் பீரியட் அண்ட் லாக்டேஷன் பீரியட், எக்ஸாம்பிள் கிஸ்டடின் அண்ட் அர்ஜினின். நெக்ஸ்ட் ஒன்று ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட். இங்கே வந்து இந்த இங்கே வந்து ஹைட்ரஜன் இருந்தால் கிளைசின், CH3 குரூப் இருந்தால் அலனின், CH2OH இருந்ததுன்னா சிரேன். நெக்ஸ்ட்டு அதோட பயாலஜிக்கல் இம்பார்ட்டண்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அமினோ ஆசிட் ஆர் இம்பார்ட்டன்ட் டயட்ரி சோர்ஸ் ஃபார் நைட்ரஜன். நம்ம பாடிக்கு வந்து நைட்ரஜனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சோர்ஸே வந்து டயட்ரி சோர்ஸே வந்து அமினோ ஆசிட். அந்த நைட்ரஜன் எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா, நைட்ரஜன் பிளே ஏ வைட்டல் ரோல் பில்டிங் பிளாக் ஃபார் ப்ரோட்டீன், அமினோ ஆசிட். த ப்ரோட்டீனுக்கு, DNA, RNA, செல்லோட ஸ்ட்ரக்சருக்கு, க்ரோத்துக்கு, ஜெனட்டிக் கோடுக்கு, ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சுக்கு, நியூரோ டிரான்ஸ்மிஷன், இந்த ப்ராசஸ்க்குலாம் வந்து இந்த நைட்ரஜன் தேவைப்படும். தென் இட் இஸ் யூஸ்ட் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஒன் ஆஃப் தட் குளுக்கோசனிக் அமினோ ஆசிட் வந்து என்ன பண்ணணும்னா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். சம் அமினோ ஆசிட் ஆல்சோ யூஸ்ட் இன் பயோசிந்தசிஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட். எக்ஸாம்பிள் கிளைசின். இது வந்து என்ன ப்ரிகாஷர் ஃபார் கிரியாட்டினின், குளுட்டாதயோன், ஹீம், பைல் ஆசிட் அண்ட் பியூரின். Sulfur containing amino acid are source for sulfur in our body. Then cysteine also used for biosynthesis of glutathione, methionine and important 1 carbon metabolism. Then aromatic amino acid are the precursor of thyroid hormone. Then catecholamine. இதெல்லாம் வந்து பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அமினோ. வந்து பெப்டைட் பாண்ட் என்னென்னா பாண்ட் ஃபார்மேஷன் பிட்வீன் அமினோ குரூப் ஆஃப் ஒன் அமினோ ஆசிட் அண்ட் கார்பாக்சி குரூப் ஆஃப் அனதர் அமினோ ஆசிட். அமினோ குரூப் NH2 அமினோ குரூப்புக்கும் கார்பாக்சி COOH இங்கே வந்து பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. இதுக்கு நேம் வந்து பாண்ட் ஃபார்மேஷன். கண்டினியூவஸ் பாண்ட் ஃபார்மேஷன் we get the polypeptide chain, and the big polypeptide chain name is called protein. ஸோ இந்த வீடியோவில் அமினோ ஆசிட், அதோட கிளாசிஃபிகேஷன், பெப்டைட் பாண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.